காலையிலேயே இந்த சாவித்திரியும் சிவாஜி கணேசனும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எம்மா கருமாமா விடாது, துரத்தினே இருக்கும். நீ செஞ்ச பாவம் ஒன்றை விடாது சாண்ட்ரா அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே நான் ட்ராமா போட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க கேமராவில். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே மக்கள் திட்டுவான், விட்டு போயிடுவாங்க. நீங்கள் இன்னும் நடிச்சுக்கிட்டு நான் நடித்தது வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவீட் அடிக்கிறது விடாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலைல வாட்டர் மில்லனுக்கும் கானாவினோத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஓகே, ஏற்றத்தாழ்வு சண்டை. ஸோ ஏற்றத்தாழ்வுனா இப்போ நான் இப்படி சொல்லவே இல்லை, கானாவினத்தை என்ன அப்படி டேர்ம் பண்ணுறேன் அப்படி இப்படின்றான். அதாவது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான், கானாவினத்தை வார்த்தை விடுறது தப்பு தான், சரியா? இவர் வந்து ஏற்றத்தாழ்வு பார்த்துலாம் பழகலை கானாவினத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவரும் அப்படி தான், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜாலியாக தான் இருக்காங்க. அப்படி இருக்க மாற்றி மாற்றி இவர் திவாகர் சொல்கிறாரு நான் ஏற்றத்தாழ்வோட பழகலை அப்படின்னு சொன்னோடனே பிரவீன்ராஜ் வந்து ஏற்றி விட்டு கானாவினத்தை வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக வந்து பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அது நல்லா தெரியுது. இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் கானாவினோத்துக்கு ஜெயிக்கணும்னு பிடிக்கல வாட்டர் மில்லனுக்கு, பிரவீன்ராஜுக்கு அதுதான். ஏன்னா அங்கே போய் கரெக்டாக பிரிக் பண்ணி விட்டுறாரு திவாகரை. அந்த மாதிரி வந்து சண்டை வந்துடுது. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வார்த்தையை விட்டுக்கிறாங்க, சரியா? ஒன்றும் கிடையாது. பாத்ரூம் போகும்போது கீழே பேண்ட் இறங்கிடுன்னு சொன்னார். உடனே அது எதுக்கு நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணி வாயா அது இதுன்னு ஆரம்பித்து ஏற்றத்தாழ்வு வரைக்கும் போய் நடுவில் திவ்யா வேறு உள்ளே வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே யார் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணோடனே விக்ரம் வந்து சொல்கிறான் எக்ஸ்போஸ்லாம் வந்து ஆமாங்க இனிமேல் எதுக்கு பண்ணிக்கிட்டு தான் முடிய போகுது கேம் பண்ணோடனே வியானா வந்து கோவம் வந்துருச்சு. திவ்யா கூப்பிட்டு போயிட்டு அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு இவர் என்ன கிழிச்சார் இந்த வீட்டில் ஃபுல்லாக அவர் அதான பண்ணிட்டு இருந்தார், எக்ஸ்போஸ் தானே பண்ணிட்டு இருந்தார் எல்லாத்தையுமே. கூட இருந்தே குழி பறிச்சார்ல, அது மட்டும் இல்லாமல் ஆள் வந்ததுக்கு அறிவு வளர்ந்துருக்கா இந்த மனுஷனுக்கு, மூஞ்சி முகரையும் அப்படின்ற மாதிரி கிழிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பாயிண்ட் தான் தூக்கி போட்டாங்க. விக்ரம் வந்து ஆடி போயிருப்பான். எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு இவன் வந்து முதல்ல கட்டிட்டு வச்சுட்டு இவன் பாட்டு போய் வந்து அழுதுட்டு இருப்பான். அப்புறம் வந்து இவனே சாரி கேட்பான். இந்த மாதிரி இவன்லாம் வந்து பண்ணுறாப்புல இவர் பண்ணலாம். ஆனால் மிச்சவங்களாம் பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணக்கூடாது எக்ஸ்போஸ்? அதெல்லாம் பண்ணி தான் அவனை தான் இன்னும் கேம் முடியல அப்படின்ற மாதிரி வியானா வந்து ஃபயர் விட்றா. ஓகே, உடனே இவன் வந்து பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி வரும்போது அரோரா வந்து என்ன கேம் முடியல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அணில் மூஞ்சி வச்சுட்டு வந்துருச்சு. நீங்கள் இப்படிலாம் பேசிக்கூடாது, எங்களுக்கு வெளியே நடந்தது என்ன விஷயம்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்போ வெளியே போய் பாரு மூதேவி, எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ வந்ததே வேஸ்ட்டு பிக் பாஸுக்கு. டிக்கெட்டு ஃபினாலேயும் பிக் பாஸும் இல்லைனா நீ இங்கே மாதிரி கிடையவே கிடையாது. உன்னை வந்து சாசோ வந்து வாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிச்சிருவான் போல அவன் சாசோ. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பிக் பாஸாக இருக்காங்க. அப்படியே போடுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு கேவலமாக இல்லை உங்களுக்கு பிக் பாஸ் நடத்ததில்லை. அவகிட்ட அவ்வளோ வந்து என்ன இருக்குடா அப்படி வள்ளியறிங்க போய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க, கூட்ட சோமா பண்ணிட்டு. அவளுக்கு அப்பயும் ஒரு இது எதுக்கு இப்படி நடக்குது, எதுக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்க இங்கே சொல்கிறாங்க நாங்கள் வீக்கெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு இங்கே தெரிய தேவையில்லை அப்படின்னு. ஏம்மா இங்கே வந்தவங்களே உங்களை 6 பேரையும் ஸ்டேபிளாக இருக்க விடாமல் ஏதோ ஒரு கேம் பண்ணணும் தான் வரான். பிக் பாஸே டாஸ்க் கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? இந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் முக்கியமான நிகழ்வுகளை சொல்லுங்கன்ட்டு எது கொடுக்குறாரு? உங்களுடைய இதை உடைக்கிறது தான் கொடுக்குறாரு. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதுவுமே நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா எதுக்கு அப்புறம் என்ன மையத்துக்கு பிரியஸ் கணேசன் வராங்க? இட்ஸ் செலிப்ரேஷன் வீக் ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அதை சொல்கிறது தான் உள்ளே வராங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? கேட்டால் அந்த பலூன் சொல்லுது இங்கெல்லாம் இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ நாங்கள் வீக்கெண்ட் பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து அதை மாதிரி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னென்னா சாண்ட்ரா பற்றி சொல்லிட்டா, நாடகம் போடுறா ட்ராமா போடுறான்னு சொல்லிட்டே இருந்திருக்கா போல். பலூன் வந்து திருப்பி வெளியே உட்காந்து சாண்ட்ரா சொல்லும் பொழுது சாண்ட்ரா கிட்டே சொல்லிடுச்சு, அவங்க உங்களுக்கு ட்ராமா போடுறாங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு பார்க்குறப்ப நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நாங்கள் வெளியே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஏண்டி இதை தான் சுவிக்ஸா சொன்னால் வெளியே போய் விஷ பாட்டில் ட்ராமா பண்ணுறான்னு சொல்லலை, நீங்கள் அதை தாண்டி வெளியே வந்து சொல்லுவீங்க. சும்மா நடிக்காத பலூனு. உனக்கே தெரியும், மனசாட்சி தொட்டி சொல்லணும்னா உனக்கே தெரியும், சபரிக்கு தெரியும், விக்ரமுக்கு தெரியும், சாண்ட்ரா நடிச்சு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடிக்கிறீங்க பாருங்கண்ணா. டேய் இதுக்கு தாண்டா கர்மா உடனே கொடுக்குங்கிறது. உடனே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, வியானா வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து திருப்பி பேசுகிறான்னு தோணுது. ஏன்னா அதை வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்க, ஏன்னா பயம் பேசிட்டேன்னா அவன் புட்டு வெளியே வந்துடும்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அரோரா அப்படி சொன்ன உடனே பயந்துட்டா, ஐயோ ட்ராமா போடுறது வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஓங்கி போய் ஓரமாக உட்காந்து கேமரா முன்னாடி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மந்திரம் போட்டு இந்த அன்னியன் மரத்தில் விக்ரம் போடுவார்ல அப்படின்ற மாதிரி அடுத்து எவ்வளோ தூக்க போகிறான்னு தெரில. அழுதுட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து உட்காந்துட்டான். உட்காந்து என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது பாரு வியானா பண்ணது வந்து ரொம்ப இதாக இருக்குது, நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரி விடுங்க அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை எப்படி அவள் அப்படி சொல்லலாம், வெளியே இருந்து வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஹர்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும், நம்மளாம் என்ன பண்ணுறோங்க, அதை சிரிச்சிட்டே விடுங்க. இப்போலாம் நான் சிரிச்சுக்கிட்டேன். வியானா வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறதா இருந்தாராம் யார், விக்ரம். அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு போகலையா.
இங்கேயே வந்து வீட்டை பூட்டிட்டு உட்காந்துட்டாராம். அதுக்கடுத்து மக்களுடைய முடிவா, "டேய் ஏன்டா இப்படி உருட்டுற?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவங்கள பத்தி பேசவே கூடாதாம். "நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? ம். என்ன பத்தி இப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா? அ ஏன் எனக்கு அது தப்பா இருக்கு. எனக்கு வந்து அவங்க பேசுறது எனக்கு ஒரு மாரி இருக்கு. ஒரு மாரி தோணுது." அப்படி இப்படின்னு என்ன? அ தெரியுதா? அப்ப நீ பண்ண புட்டு வெளிய வருதுல்ல? அப்படித்தான் இருக்கும். அனுபவிங்க. அனுபவிங்க சாண்ட்ரா, அனுபவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.